மக்களே வணக்கம். இன்னைக்கு தலைப்பு பார்த்திங்கன்னா, இவருடைய பேரை சொல்லாத உலக நாடுகளே கிடையாது. சந்தேகமே வேணாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர்லாம் என் மேலே கோச்சிக்காதீங்க. இவரை பற்றி ஏன் நீ பேசுகிற அப்படின்னு கேட்டுறாதீங்க. இலக்கியவாதிகள் துறைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவங்க தான் இந்த உலகமே. இவருடைய மிக முக்கியமான ஒரு அற்புதமான அந்த வரி தான், இந்த உலகமே ஒரு ஸ்டேஜ், நம்ம எல்லாமே ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய மேதை. தமிழுக்கு ழா எப்படி ரொம்ப அழகானதோ, ஆங்கிலத்துக்கு ஷேக்ஸ்பியர். இவர் இந்த லண்டன் அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பிறந்த இடத்த ரொம்ப குறுகிட ஒரு 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 சின்னதாக ஒரு புள்ளியில் அவரை வைக்க நான் விரும்பலை. இந்த உலகம் தான் ஷேக்ஸ்பியர். ஒரு 16ஆம் நூற்றாண்டுன்னு வச்சிங்களேன். அந்த காலகட்டத்தில் இந்த மனிதர்கள் எப்படிலாம் சிந்திக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எங்கெல்லாம் ஒரு புள்ளியில் எங்கெல்லாம் மாறுது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக கையாண்ட ஒரு இலக்கிய மருத்துவர் தான் ஷேக்ஸ்பியர். இவரை எப்படி தொடங்கலாம் அப்படின்னா, ஒரு 11 வயசு வரை அவர் 12 வயசு வரலாம் அவருக்கான அந்த பள்ளி படிப்பு அதெல்லாம் தான் அதோடு முடியுது. பெருசாக ஒன்றும் படிக்கல. ஒரு ஏழ்மையான குடும்பம் ஷேக்ஸ்பியர். அவருடைய இளமை காலத்தில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமாக அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாடகம் பார்க்க வரக்கூடிய பணக்காரர்களுடைய குதிரைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு செக்யூரிட்டி மாதிரியான ஒரு வேலைன்னு வச்சிங்களேன். அந்த வேலை செஞ்சவர். இவருக்கு ஒரு பழக்கம் நினைவாற்றல் ரொம்ப அதிகம். ஒரு ஒரு ஸ்கிரிப்டை காட்சியாக பார்க்குற ஒரு பெரிய ஒரு மேதை அவர். இவர் அந்த குதிரைகளை பார்த்துக்கிட்டு அங்கே நடக்கிற நாடகம், அதனுடைய கேரக்டர், அந்த வசனம் எல்லாத்தையும் மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பர்சனாலிட்டி அவர். அப்படி தான் ஒரு நாள் நாடகம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வரல. இவர் கேட்குறாரு, நான் வேணால் அதை செய்யட்டுமா அப்படின்னோடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இவர் அந்த சாதாரண வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதன். சாதாரண மனிதர்கள் தான் சாதனை புரியக்கூடிய ஒரு பெரிய ஆளுமைகளாக இருப்பார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அந்த வகையில் அந்த சாதாரண அந்த மனிதர் தான் அந்த நாடகத்தில் அந்த கதாபாத்திரமாக நடித்து பெரிய கைத்தட்டலை வாங்கி எல்லோருடைய கவனத்தையும் தன்பால் ஈர்த்த ஒரு மிகப்பெரிய கலைஞன் ஷேக்ஸ்பியர். சக்ஸஸாக போகுது லைஃப் அப்படின்னு நினைக்கும் பொழுது, எப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அதே போல் அந்த லண்டனில் பிளேக் நோய் அப்படின்ற அந்த நோய் கிட்டத்தட்ட அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷம் ஒரு லாக்டவுன் மாதிரி, யாருமே வெளியே வரக்கூடாது. அது என்னன்னு தெரியல, இந்த கொள்ளை நோய் வரும்பொழுதெல்லாம் 2 வருஷம்ன்றது எல்லா காலகட்டத்துலேயும் அது நடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 2 வருஷத்தில் வாழ்க்கையே திசை திரும்பி போச்சுன்னு ரொம்ப ஒரு அழுத்தம், ஒரு இறுக்கம், அவ்வளோதான் வாழ்க்கை நினைக்கும் பொழுது, சரி நமக்கு தோன்றதெல்லாம் எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு 37 நாடகங்களை எழுதிய ஒரு சாதாரண நாடகம் கூட. நான் கூட என்ன நினச்சிட்டேன், சும்மா அவரை புகழ்ந்து தள்ளுறாங்களே, அதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா, ரோமியோ ஜூலியட் அப்படின்ற கதாபாத்திரம் யாராலையும் அதை மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். சரி, அந்த கதை என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியுமா? ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்குறேன்னா, கண்டிப்பாக பெரும்பான்மை மக்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்காக நான் அதை போய் பார்த்தேன். எப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு அரசர்லாம் இருக்கிறாரு. அந்த நாட்டில் 2 குடும்பங்களுக்கு சண்டை. அது காலகாலமாக வருது. என் குடும்பம் பெருசா, உன் குடும்பம் பெருசான்னு. இந்த சண்டைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம், அப்பத்துலேருந்து இப்போ வரை, காதல் மட்டும்தான். அப்படி இந்த ரோமியோன்ற இந்த ஆண் சண்டை ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜூலியட்ன்ற அந்த பொண்ணை காதலிக்கிறாரு. இந்த காதலுக்கு வழக்கம் போல் குடும்பத்தில் எதிர்ப்பு வருது. இவங்க எதிர்ப்பை மீறி அவங்களுடைய அந்த ரொமான்ஸுக்கு அதெல்லாம் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு இவங்க காதலிச்சாங்க, இவங்க முத்தம் கொடுத்தாங்க, இவங்க ஒரு அற்புதமான வாழ்க்கையில் இருந்தாங்கன்னு வார்த்தைகளால் அது கவிதையாக அவர் வடிச்சிருக்கிறாரு. சாதாரணமாக இல்லை. ஒவ்வொரு உரையாடலும் அப்படியே இந்த பழைய திரைப்படங்கள்லாம் அந்த எம்ஜிஆர்லாம் பேசியே காதலியை மயக்கிடுவார் பார்த்தீங்களா, ஷேக்ஸ்பியர் அது போல் தன்னுடைய வரிகளில் அந்த ரோமியோக்கான வசனங்களை மனுஷன் செதுக்கி இருப்பார் மனுஷன். அப்போ இவங்களுடைய காதல் காட்சி ரொம்ப அற்புதமாக, நம்ம இந்த ரோமியோ ஜூலியட் நாடகத்தை படிக்கிற நீங்கள்
இந்த ஜோடி பிரிஞ்சிடவே கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அந்த வகையில். ஆனால் இந்த ஜோடி வந்து பிரியல, சேர்றாங்க. எப்படி சேர்றாங்கன்னா மரணத்தில் தான் சேர்றாங்க. இந்த பெண்மணி வந்து இவருக்கு அந்த பெண்மணிக்கு உதவுற, இவங்க காதலுக்கு உதவுற ஒரு ஃபாதர் என்ன பண்ணுவார், அம்மா நான் உனக்கு ஒரு விஷம் தரேன், அந்த விஷம் வந்து ஒரு நாள் மட்டும்தான் நீ செத்தா மாதிரி இருப்ப, அடுத்த நாள் நீ வந்து உயிரோட வந்துடுவ, இந்த செய்தியை வந்து அவருக்கு தெரிவிச்சிரு ரோமியோக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க விஷத்தை குடிச்சிடுவாங்க. ரோமியோக்கு செய்தி போகும். எப்படி போகும்னா அவங்க செத்துட்டாங்கன்ற செய்தி மட்டும்தான் போகும். என்னுடைய காதலி போனதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் அவளை சேர்வேன் சொர்க்கத்தில் சென்று அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விஷத்தை குடிச்சிருவார். அவர் அப்படி அந்த மயக்கத்தில் இருக்கும்பொழுது அந்த ஜூலியட்டுக்கு உயிர் வந்து நீ ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாயில் கொஞ்சம் உதட்டில் அங்கங்கே அந்த விஷய துளிகள் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, உன் வாயில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய விஷத்தை நானும் குடிச்சிட்டு நானும் அவங்க கூட செத்துறேன்னு அவரை கிஸ் பண்ணி அந்த விஷத்தை அவங்களும் பருகி 2 பேரும் செத்து போயிடுவாங்க. அந்த இடமே ஒரு மயான அமைதியாக இருக்கும். இப்படி சொன்ன ஷேக்ஸ்பியர் தான், காதலை இப்படி கொண்டாடிய ஷேக்ஸ்பியர் தான் சந்தேகத்தை பற்றியும் இன்னொரு நாடகம் எழுதுறாரு. அந்த சந்தேகத்தில் ஒரு கருப்பின ஒரு வீரன் ஒரு வெள்ளையின அந்த பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செஞ்சு வாழ்க்கை நல்லா போகும். ஆனால் சந்தேக புத்தி அந்த வீரனுக்கு வந்துடும். தன்னுடைய மனைவியை சந்தேகப்பட்டு கொன்னுடுவான். அப்புறம் உண்மை தெரிஞ்சு அவனும் தன்னை நான் இப்படி சந்தேகப்பட்டேன்னு அவனும் செத்து போயிடுவான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ ஒரு 16ஆம் நூற்றாண்டில் சந்தேகப்படாதரா, நீ சந்தேகப்பட்ட உன் குடும்பம் அழிஞ்சு போடுன்னு இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு அறைகோல் விடுறாரு. மேலேருந்து மலர்லாம் கொட்டுது. ஷேக்ஸ்பியரே என்ன ப்ளஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ன்ற நாடகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் வந்து கடன் வாங்கி கொடுப்பான். ஆனால் அந்த கடன் கொடுக்குறவன் ஒரு கொடூரக்காரனாக இருப்பான். இவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என் கடத்தை நீ சரியான நேரத்தில் தரலைன்னா உன்னுடைய ஹார்ட்லேருந்து எனக்கு ஒரு 1 kg வேணும் அப்படின்னு சொல்லுவான். 1 kg இல்லை, அது ஒரு அந்த லண்டன் லாங்குவேஜில் அது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பகுதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஜட்ஜு ஒருத்தர் வருவார். ஒரு நீதிபதி சொல்லுவார், நீங்கள் அவங்க இதயத்தை அறுத்து எடுத்துக்கங்க, ஆனால் ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழக்கூடாது, ஒருவேளை அப்படி ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தால் கூட உங்கள் சொத்து எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு சாமர்த்தியமான ஒரு நீதிபதி வருவாங்க. அந்த நீதிபதி வந்து ஒரு பெண்மணி ஒரு ஆண் வேடமிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இது நமக்கு சிலப்பதிகாரத்தை ஞாபகப்படுத்துதில்லை, கண்ணகியெல்லாம். அப்போது 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஷேக்ஸ்பியர் என்பவர் சந்தேகப்படாதீங்கடா, நியாயமாக இருங்க, அப்புறம் தூய்மையான காதலை மதிங்க அப்படின்னு இந்த உலகத்தையே தன்னுடைய எழுத்துக்களால் கட்டி போட்ட மகா கலைஞன் தான் ஷேக்ஸ்பியர். ஏதோ கண்டதும் கேட்டதும் என் வழி நான் உணர்ந்ததையும் உங்களிடம் கொடுத்ததில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்பவர் என்னையும் ரசிக்கிறார். உங்களிடையே அவரை சேர்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.